ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, என் பர்த்டேக்கு சில பேர் gift கொடுத்தாங்க. அதுதான் நான் இப்போ உங்கள்கிட்ட ரிவ்யூ பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சின்ன gift கொடுத்தாங்க, அதை பார்க்கலாம். ஸ்பின்னிங் கீ செயினும் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி வச்சுட்டு எப்படி சுற்றுறாப்புல. இந்த கீ செயின் என் ஃப்ரெண்டு கொடுத்தா. இது நான் வாங்கணும்னு நினச்சேன், அவளே கிஃப்டாக கொடுத்தா. நெக்ஸ்ட்டு இன்னொன்று இது crocodile. இதில் ஸ்பெஷாலிட்டியே இப்படி வாயை திறக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே வீல் தெரியுதா, இதை இப்படி இப்படி இழுத்து விட்டுட்டு இப்படி விட்டா போகும். இதை இப்படி இழுத்து இப்படி போகும். நெக்ஸ்ட்டு அந்த வாய், அதுதான் இவங்க கொடுத்த கிஃப்ட்டு. அடுத்து ஒரு பெரிய கிஃப்ட் இருக்குது, எனக்கு என்னன்னே தெரில. இது என் ஸ்கூலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க. இது ரெண்டும். இது என் டான்ஸ் கிளாஸில் ஒரு அக்கா, பெரியவங்க, காலேஜ் படிக்கிறாங்க. அவங்க இந்த கிஃப்ட் அவங்க கொடுத்தாங்க. என்னன்னு பார்க்கலாம். கவருக்குள்ள சாரி கைஸ், மாடு கவருக்குள்ள கவரு. என்னன்னு பார்க்கலாம். 3, 2, 1. இப்போ நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். 3, 2, 1. இதான் அந்த அக்கா கொடுத்த கிஃப்ட்டு. அழகாக இருக்குல்ல? புதுசாக ஒரு கடை திறந்துருக்காங்களே, ஆதிகாலம் அதில் வாங்கியிருந்தாங்க அந்த அக்கா. இந்த கிஃப்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இப்படி நிற்கிது. இதுக்கு கால் இருக்கிறதுனால இப்படி வச்சா நிற்கிது. நெக்ஸ்ட் இப்படி வச்சா நிற்கிது. இந்த பாருங்க, சப்போர்ட் ஹேண்ட்ஸ் எல்லாம் விட்டேன், அது அப்படியே நிற்கிது. அழகாக இருக்கு. எனக்கு இந்த இதுக்கு பேர் கோலு மோலுன்னு சொல்லுவாங்க. அது நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஒரு ஹாய் சொல்லு. நான் தான் கோலு மோலு. அழகாக பேசுறதுல. ஆமாம், இங்கே ஏன் டொமேட்டோ பிக்சர் கொடுத்துருக்கு? ஒருவேளை இது பார்க்க டொமேட்டோ மாதிரி இருக்கிறதுனால கொடுத்துருக்காங்களோ. ஆனால் அழகாக இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா ஆதிகாலத்தில் போய் வாங்க, அங்கே தான் வாங்கினதா சொன்னாங்க. ஃபஸ்ட்டு இப்போ பார்க்கும்போது அது பார்க்க ட்ரெஸ்ஸு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தான் யோசித்தேன், ஆமாம் உங்களுக்கு தான் என் ட்ரெஸ்ஸு சைஸே தெரியாது, அப்புறம் எப்படி ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம்தான் நான் இதுவாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் நான் இதை பார்த்தோன்னே
சர்ப்ரைஸ் அட்டி எனக்கு. ஆனால் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதை நான் வாங்கணும்னு தான் இருந்தேனே. ஆனால் அவங்களே gift பண்ணாங்க. அழகா இருக்குல்ல? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். someone is calling me. யாருன்னு தெரியுமா? பூனை. சும்மா தான் சொன்னேன். அந்த மாதிரி காமெடி வந்ததுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவனுக்காக ஒரு ஹார்ட்டை தட்டி விடுங்க மக்களே. இவனுக்காக ஒரு ஹார்ட்டை தட்டி விடுங்க. இதில் வந்து இவன் இருக்கானே, எனக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் என்ன பேர் வைக்கலான்னு பின் பண்ணி விடுங்க. கமெண்ட்டில் போடுங்க. நான் வந்து நான் வந்து அதுக்கு அது என்ன பேர் வைக்கலான்னு பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே ஓகே குட்டீஸ், மக்களே, ஃப்ரெண்ட்ஸ், காய்ஸ், பாய். நாளைக்கு பார்க்கலாம்.